இந்த ஏஐ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்ப எங்க போனாலுமே ஏஐ வந்துருச்சு, அங்க ஏஐ வந்துருச்சு. அதனால நம்மளுக்கு இனிமே வேலை இருக்காது. ஹியூமனை விட, அதாவது மனிதர்களை விட ஏஐ தான் இனிமே வந்து இந்த உலகத்தை ஆள போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிறது இந்த ஆன்லைன் ஏர்னிங்ஸ்ல வந்து இம்பாக்ட் ஒன்று கொண்டு வருமா? இப்போ ஏன்னா மனிதரை வச்சு செய்யற விஷயத்த வந்து ஏஐ வச்சே பண்ணிட்டு போயிடறாங்க. அதை யார் வேணாலுமே இனிமே பண்ணலாம் அப்படிங்கிற. ஸோ இது வந்து ஒரு இம்பாக்டை வந்து கொண்டு வருமா? பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த மைனர் ஒர்க்ஸை வந்து ஏஐ வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஒரு டேட்டா ஒன்று இருக்குது, அதில் உங்களுக்கு இந்தியன் நம்பர்ஸ் மட்டும் தேவை. இதுக்கு நீங்கள் ஒரு டேட்டா என்ட்ரி பர்சனை ஹையர் பண்ணுறீங்க, பிக் பண்ணி எடுக்கிறது. இப்போ ஏஐட்ட அந்த டேட்டா லோட் பண்ணிட்டு இதை பிக் பண்ணி தான்னு சொன்னால் மில்லி செகண்ட்ஸ்க்குள்ளே அதை பண்ணி முடிச்சு. ஸோ இப்படியான ஒர்க்ஸை அது ஃபுல்ஃபில் பண்ணிட்டு, ஓகேவா, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ அது பண்ணாத விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், இப்போ நாம் வந்து சில ஒர்க்ஸ் வந்துட்டு பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணுறோம். அது ஒரு மனுஷன் பண்ணால் தான் ஒரு எமோஷனலாக அந்த வேர்ட்ஸ் எப்படி வரணும், அதுக்கு உயிர் கொடுக்குறதா இருக்கட்டும், திங்க் பண்ணி நல்லா யோசித்து பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணக்கூடிய அந்த மனுஷன் வந்து அவனுடைய ஐடியாலஜியை வந்து ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ChatGPT கிட்டேயோ இல்லை ஏஐட்டையோ நம்ம ஒரு விஷயத்தை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறத ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுடைய ஒர்க்கை வந்து ஒரு ½ ஹவரில் பண்ண வேண்டிய வேலையை 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். 1 டேயில் பண்ண வேண்டிய வேலையை 30 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸோ இப்படி அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம்.